ஒரே செடியில் எவ்வளோ சுண்டக்காய் இருக்குது பார்த்தீங்களா? நிறைய இருக்குது, தான் பெருக்கி வந்திருக்கோம் பாருங்க. அப்படியே கொத்து கொத்தாக குலகாலையாக ஃபுல்லாக செடி ஃபுல்லாக சுண்டக்காய் தான், கீழேருந்து மேலே வரைக்குமே தெரியுதுங்களா? சுண்டக்காய் சொன்னால் அப்படி ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேங்களா? சுண்டக்காய் தான் பெருக்கி வந்திருக்கும், கொத்து கொத்தாக குலகாலையாக இருக்கும். இது சுண்டக்காய் தெரியுதுங்களா? அப்படியே சூப்பராக அதை பெனிஃபிட்ஸு பால் சுண்டை. இது இல்லை பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதான் பெருக்கி வந்துருக்கும். எல்லா சுண்டையாக பறிச்சிடலாம். தெரியுதுங்களா? செடி ஒரே செடி தான். சுண்டக்காய் பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்குமே எல்லா இடத்துலையுமே வந்து அதிகமான சுண்டக்காய் இருக்குது. இந்த சுண்டக்காய் சொல்லி நான் சுண்டக்காய் அதுக்கு பெருசுமோன்னு சொல்லியிருந்தாங்க, அதான் வந்து பெருக்கி வந்திருக்கோம். இந்த பூரா சுண்டக்காய் பெருக்கி போகிறேன் இப்போ. தெரியுதுங்களா? இப்படி கொலையாக கொத்து கொத்தாக சுண்டைக்காய், பால் சுண்டை. இது பெனிஃபிட்ஸ் நமக்கு தேவையான அளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இது முத்திலே பிஞ்சு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் பறிச்சிடலாம், பறிச்சு சூப்பர் ரெசிபி செஞ்சிடலாம். ஓகேங்களா? அந்த சுண்டக்காய் வந்து எல்லாம் பேசிட்டு வந்துட்டோம். சுண்டக்காய் வந்து இந்த காம்பெல்லாம் க்ளீனாக எடுத்துடலாம் பாருங்கள். ஒரு வானில் ஃபுல்லாக இருக்குது சுண்டக்காய். இந்த சுண்டக்காய் வந்து ஒரு வத்தல் தான் போட போகிறோம், வத்தல் ரெசிபி. இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வயிற்றில் உள்ள நாடா புழுக்கள், கொக்கி புழுக்கள், நாக்குப்பூச்சிலாம் வந்து செத்து போய்டுன்னு சொல்லுவாங்க. இதை சாப்பிடும்போது மருத்துவ குணம் நிறைய இருக்குது. நமக்கு தேவையான மருத்துவ குணம் நிறையவே இருக்குது. அதனால் இந்த சுண்டக்காய் வந்து வத்தல் போட போகிறோம். வத்தல் குழம்பு செய்யலாம், அப்படியே எண்ணெய் ஊற்றி அப்படியே பொரிச்சிட்டு சாப்பிட்லாம், பல ரெசிபி செய்யலாங்க. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே அந்த ஊறுகாய் வெடியெல்லாம் போட்டிருக்கோம். ஊறுகாய், அடுத்து வந்து காரக்குழம்பு, அடுத்து வந்து ஒரு பேட்டு எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம். இந்த வத்த வீடியோ தான் நம்ம போடல. இந்த காம்பெல்லாம் க்ளீனாக எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்து இந்த சுண்டைக்காயை நசுக்கிட்டு, நசுக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக இருக்குது. ஒன்று உரல் வச்சு நசுக்கலாம், குட்டி உரலில் அரைக்கலாம், அம்மியில் வச்சு நசுக்கலாம். ஓகேங்களா? இல்லைனா கத்தியில் வந்து ஒரு மார்க் போட்டு சுண்டைக்காய் போடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டில் இது எல்லாமே எடுத்துடலாம். ஓகேங்களா? அந்த காம்பு எடுத்துக்கிட்டு இந்த சுண்டைக்காயை மட்டும் அப்படி க்ளீனாக வந்து ஆஞ்சிடலாம். இந்த காம்பு தனியாக போட்டுடலாம். அதே போல் எல்லா சுண்டைக்காய் வந்து எடுத்துகிட்டு நம்ம கழுவிட்டு அதுக்கு வந்து நசுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த சுண்டைக்காயிலே பார்த்திங்கன்னா மருத்துவம் எக்கச்சக்கமாக இருக்குங்க. பால் சுண்டை தான் அது. பால் சுண்டைனாலும் வந்து மருத்துவம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. ஓகேங்களா? நம்ம மோர் போட்டும் காய வைக்கலாம், மோர் தயிர் போட்டும் காய வைக்கலாம், இல்லை நம்ம அப்படியே கூட காய வைக்கலாம். இங்கே வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. அதனால சுண்டைக்காய் வந்து, அதாவது பால் சுண்டை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கிடைக்கக்கூடிய பொருள் தான். வில்லேஜுங்களில், வயல் காடு உரங்களில் நிறைய இடங்களில் செடி இருக்குது. பேசிட்டு அப்படியே இல்லைனாலும் அந்த வெளியில் வந்து சந்தைகளில் மார்க்கெட்டில் கிடைக்குது. இப்போ வாங்கிக்கலாம். வாங்கி இந்த ரெசிபி செய்யும்போது நம்ம இந்த மருத்துவ குணம் உடம்பு தேவையான அத்தனையுமே இருக்க வைக்கலாம். ஓகேங்களா? அதனால இந்த சுண்டைக்காயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த வீடியோலாம் போட்டிருக்கோம். காரக்குழம்பு வீடியோ வந்து 4-5 முறை போட்டிருக்கோம். அடுத்து வந்து ஒரு பொரியல் செய்து போட்டிருக்கோம், வீடியோ கூட்டு செய்து போட்டிருக்கோம், ஊறுகாய் செய்தும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? நான் பார்த்து எப்படி செய்து நான் தெரிஞ்சுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிச்சம் காட்டுவோம் வீடியோக்கு. அப்புறம் சுண்டைக்காய் க்ளீனாக ரெடி பண்ணியாச்சுங்க. இவ்வளோ வானில் ஃபுல்லாக இருந்தது. ரெடி பண்ணதுக்கப்புறம் பாதி வானில் தான் வந்தது. அந்த அளவுக்கு வேஸ்டேஜில் க்ளீனாக எடுத்தாச்சு. இந்த கொம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த அளவுக்கு நம்ம க்ளீனாக எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம தண்ணியில் வந்து நல்லா க்ளீனாக கழுவிட்டு நம்ம சுண்டைக்காய் இடிச்சிடலாம். ஓகேங்களா? க்ளீனாக கழுவிடலாம். ஃபஸ்ட்டில் அந்த சுண்டைக்காய் வந்து ஒரு 5 மணி நேரம் சுத்தமாக க்ளீனாக கழுவிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து சுண்டைக்காயை இடித்து எடுத்துடலாம். அதாவது அம்மியில் வச்சு நசுக்கலாம், உரலில் போட்டு இடிக்கலாம், குட்டி உரலையும் இடிக்கலாம். அதுவும் இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு மார்க் கூட போடலாம். குட்டி உரலில் போட்டு சும்மா லைட்டாக ஓப்பன் ஆகிற அளவு. ஓகேங்களா? பாருங்க, ஓப்பன் ஆகிருக்குங்களா? எல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு. இவ்வளோ தான். சுண்டைக்காய் வந்து 2 பீஸாக ஆகக்கூடாது. அது பாருங்கள், தெரியுதுங்களா? லைட்டாக ஒரு இடித்து அப்படியே நம்ம போடலாம். அதே போல் எல்லா சுண்டையும் உடச்சிடலாம். ஒன்று நீங்கள் இந்த குட்டி உரலை உடச்சி இடிக்கலாம், இல்லை அம்மியில் வச்சு நசுக்கலாம், உரலில் போட்டு இடிக்கலாம். அதுவும் இல்லை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா அதையும் காட்டுறோம் பாருங்கள். கத்தி எடுத்துங்க. இது ஒரு மார்க் சிந்தா பாருங்கள். அப்படி லைட்டாக பொழந்தா போதும். பாருங்கள், கத்தி எடுத்துகிட்டு ஒரு பக்கம் அப்படி பொழந்தா போதும்.
அதாவது சுண்டகம் தனியாக ரெண்டு பாதி ஆகக்கூடாது, லைட்டாக ஒரு மார்க் இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே பண்ண தேவை. இதே போல் ஒரு சுண்டகாயை எடுத்து மார்க் பண்ணும். ஒரு மார்க் போட்டால் போதும், சில 2 மார்க் போடலான்னா 2 இடம் போட்டுங்க. ஆனால் சுண்டகம் வந்து 2 பீஸ் ஆகக்கூடாது, ஒரே பீஸாக தான் இருக்கணும். ஓகேங்களா? கத்திலையும் கட் பண்ணலாம், இந்த குட்டி உரலையும் இடிக்கலாம், வச்சும் இடிச்சிக்கலாம், அம்மியில் வச்சு நசுக்கலாம், அந்த குட்டி உரலையும் இடிக்கலாம். இது வந்து மார்க் வந்து கத்திலையும் போடலாம். அது உரல், அடுத்து அம்மி, அது குட்டி உரல் 3 ஆச்சு, கத்தி 4 ஆச்சு. 5ஆவது டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்பயுமே இந்த மட்டன் சிக்கன்லாம் கட் பண்ண ஒரு கட்டை வச்சுருவோம். அந்த கட்டை மேலே வச்சுருக்கோம், அப்படியே ஓரமாக ஒரு இடி. இவ்வளோ தாங்க. இடியில் வச்சு ஒரு போல் பிறந்தாலும் இது எல்லாமே இப்போ பாதி ஆகிடுச்சு. அதே போல் எல்லா காய் எடுத்து தூரமாக ஒரு காயை வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது கட்டை, இது உரல வீட்டுக்கு சவுண்டெலாம் வராது. இது உரல் அம்மிலும் சவுண்டு வரும். இந்த கட்டையில் வச்சுட்டு அப்படி சும்மா லைட்டாக இவ்வளோ தாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா இப்படியும் நீங்கள் செய்யலாம். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. அப்படியே எல்லாத்தையும் இடித்து எடுத்துடலாம். அதே போல் எல்லாத்தையும் இடித்து எடுத்துடலாம். ஓகேங்களா? இல்லைங்களா? இதாங்க உரல் போட்டாச்சு. உரல் போட்டு அதே போல் அந்த ஓப்பன் ஆனால் போடுவோம், பாதி ஆகணும்னு அவசியம் கிடையாது. கட்டணவு இடிஞ்சிருக்கு. அதே போல் இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். அதே போல் நம்ம உரலை வந்து போட்டு அதே போல் உரலையும் இடிச்சிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் எல்லாத்தையும் இடித்து எடுத்துடலாம். இந்த சுண்டக்காய் பாருங்கள், எல்லாம் 2 பாதி அவ்வளோக்கு நல்லா க்ளீனாக அந்த உரலை வந்து இடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை கழுவிடலாங்க. கழுவிட்டு அதுக்கு ஒரு 4-5 முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த காய வைக்கலாம், மோரெல்லாம் உப்பெல்லாம் போட்டு. ஓகேங்களா? தண்ணி ஊற்றி நல்லா இப்போ 4-5 முறை கழுவு போகிறோங்க. இந்த உள்ள விதையெல்லாம் இருக்குது, அந்த விதையை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். விதை தேவைப்படுது நமக்கு. ஓகேங்களா? சுத்தமாக கழுவிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த விதையெல்லாம் இருக்குது, இந்த விதையை ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். ஜூஸ் வடிகட்டி வச்சு இந்த விதையை பூரா வடிகட்டி எடுத்தாச்சு. அதே போல் 3 முறை கழுவும் போதும் இந்த 3 முறை வந்து இந்த விதையை வந்து க்ளீனாக வடிகட்டி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஜூஸ் ஃபில்டர் இது, இதை வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே. இந்த சுண்டக்காய் வந்து நல்லா இடித்து பாதி பேர் அளவுக்கு இடித்து நல்லா ஒரு 5 முறை கழுவிட்டோம். இது வந்து இடித்ததுக்கப்புறம் கழுவாமல் கூட காய்கறி டேஸ்ட்லாம் இருக்குது. அது இன்னொரு முறை வத்தல் போடும்போது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறவங்களுக்கு. நம்ம ஜாஸ்தி இடிக்கும்போது வழுப்புத்தன்மை எல்லாம் அது மேலே வந்துடுது. அதனால் அந்த கழுவிட்டு வந்து போட்டால் தான் நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு சொல்கிற நல்லாயிருக்கும். அதனால் க்ளீனாக 5 முறை கழுவியாச்சு. ஓகேங்களா? இது வந்து ஒரு நாள் வெயிலில் நல்லா காய வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து தயிர் ஊற்றி உப்பு போட்டு கலந்து ஊற வச்சு ஒரு 4 டைம் இல்லை 3 டைம் ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு நம்ம இது வந்து ஒரு சுண்டக்காய் வத்தலாக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், நல்லா கழுவிட்டுருக்கோம், நல்லா தண்ணி வடிகட்டியாச்சு. இப்போ இது வெயிலில் போட்டுடலாம். வெயிலில் போட்டு நல்லா ஒரு நாள் சுத்தமாக காயணும். காஞ்சதுக்கப்புறமா ஒரு நாள் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து தயிரில் போட்டு ஊற வைக்க போகிறோம். ஊற வச்சு தயிர் உப்பு போட்டு ஊற வைக்கும்போது இப்போ இந்த சுண்டக்காய் வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு அப்படியே சாப்பிடலாம், வத்த குழம்புக்கு போட்டலாம். எல்லாத்துக்குமே பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த சுண்டக்காயில். ஓகேங்களா? அதில் வந்து பாருங்கள், நல்லா வெயிலில் காய வச்சிட்டோம். நல்லா சுத்தமான இடத்துல காய வைங்க. டஸ்ட்டு வீழ மாதிரி இருந்தால் அந்த மேலே மூடி தான் வைங்க, காய வைக்கணும். டஸ்ட்டு வீழாதவங்க இருந்தால் அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சிட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம தயிர் உப்பு போட்டு கலந்து ஒரு நைட்டு ஊற வச்சு காலையில் ஒரு 3 நாளைக்கு அதே மாதிரி ஊற வச்சு நான் க்ளீனாக சூப்பராக ஹெல்த்தியான ஒரு சுண்டக்காய் ரெடி ஆகிடும். ஓகேங்களா? சுண்டக்காய் வந்து இடிச்சு இல்லைங்களா, இடித்து கழுவும் போது இந்த விதையை வந்து ஃபில்டர் பண்ணிட்டோம். விதையை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சு இதை வந்து நம்ம அப்படியே க்ளீனாக காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு இது நல்லா வெயிலில் காய வச்சு சேவ் பண்ணி வச்சிட்டா இது பலவிதமான மெடிசனுக்கு,
இது அந்த பிபி சுகருக்கு இந்த இயற்கை முறையில் நம்ம இது வந்து பல விதமான ரெசிபிகளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாய் போட்டால் அந்த ஊறுகாயில் சேர்க்கலாம். பிபி சுகருக்கு பவுடரை அரைச்சிட்டு நம்ம அந்த சௌத்திரக்காய் விதையை வந்து காலைல பாலில் போட்டு குடிக்கலாம். இன்னும் எவ்வளோ விஷயம் செய்யலாங்க, எவ்வளோ மேட்ரு இருக்குதுல. இதை அப்படியே வந்து எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு காரம் போட்டு அப்படியே எண்ணெயில் க்ளீனாக ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்லாம். இன்னும் எவ்வளோ ரெசிபி செய்யலாம் அதில், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் என்ன ரெசிபி வேணுமோ நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம் அந்த சுண்டைக்காயில், ஓகேங்களா. இது ஈரமாக இருக்குது, நல்லா 2 நாளைக்கு காய்ஞ்ச சுத்தமாக சூப்பராக காய்ஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. இந்த விதைக்கு வந்து விதை போடவோ முளை வைக்கவோ பயன்படாது. ஏன்னா இது வந்து பாதி தான் சுண்டக்காய் முத்தி இருக்கும், நம்ம அந்த விதையை எடுத்துருக்கோம். சாப்பிடக்கூடியதுக்கு ரெசிபி செய்கிறதுக்கோ மற்றபடி பிபி சுகருக்கோ இந்த வயிற்றில் உள்ள பூச்சிகள் சாகவோ நம்ம இதை பயன்படுத்தலாமே தவிர போட்டால் முளையும் நம்ம டேட்னு சொல்ல முடியாது. முளைக்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல முத்தலான சுண்டைக்காய் எடுத்து அந்த விதையை எடுத்தால் முளை வைக்கலாம். இது முளையுது டவுட், முளையாது, ஓகேங்களா. இது போட்டால் ஒன்று ஏதாவது 100ல் 1 லட்சத்தில் 1 அப்படி தான் முளையுமே தவிர எல்லா விதையும் முளையும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது, ஓகேங்களா. இந்த அப்படியே காஞ்சிட்டோம். சுண்டைக்காய் வந்து ஒரு நாள் அப்படியே காய வச்சுருக்கோம், நல்லா காஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இதில் தயிர் சேர்க்காம கூட வத்தல் போடுவாங்க. தயிர் சேர்க்க வேணும் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே வத்தல் ஆக்கிடலாம், ஓகேங்களா. இப்போ நம்ம தயிர் உப்பு சேர்க்க போகிறோம். ஒரு நாள் காஞ்சிருக்கு. இப்போ 1/2 லிட்ரு கட்டியான தயிர் 1/2 லிட்டர் சேர்த்துருக்கோம். இது கூட உப்பு வந்து தேவையான அளவு, உப்பு சேர்த்து நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை, நம்ம உப்பு தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கட்டியான தயிர் கலந்துட்டு இப்போ சுண்டைக்காய் இதில் போட்டு நல்லா க்ளீனாக கலந்துங்க. நைட்டெல்லாம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மறுநாள் காலையில் இது எடுத்து அப்படியே வந்து வெயிலில் காய வச்சிடலாம். ஒரு 3 நாள் காய வச்ச போதும் சூப்பராக காய்ஞ்சிடும். சுண்டைக்காய் அதில் போட்டுடலாம். போடாச்சு. இன்னும் அப்படியே க்ளீனாக வந்து கலந்துங்க தயிர் கூட. தயிர் வந்து இந்த அளவுக்கு க்ளீனாக வந்து கலந்துருக்கோம். நீங்கள் மோர் கூட போட்டு காய்க்கலாம். மோர் போடுறதோட தயிர் புளிப்பான தயிர் நல்லா இருந்தால போட்டிங்கன்னா இந்த கசப்பு தன்மை இந்த சுண்டைக்காய் வந்து டேஸ்ட்டே மாறிடும், நல்லா அருமையாக இருக்கும். அதனால் தயிர் ஊற்றி கலந்தாச்சு. நைட்லாம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா காலையில் அப்படியே எடுத்து வெயிலில் காய வைக்கலாம். அதுமாதிரி ஒரு 3 நாள் காய வச்சிங்கன்னா சூப்பராக வந்து சுண்டைக்காய் ரெடிடும், அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு, ஓகேங்களா. அப்படியே மூடி வச்சுக்கலாம். 1 நாள் காலையில் எடுத்து காய வச்சிடலாம். சுண்டைக்காய் வந்து இந்த தயிரில் போட்டு நல்லா ஒரு நாள் ஊற வச்சுருந்தோம். நல்லா ஊறி இருக்குது. இப்போ வந்து இதை அப்படியே காய வச்சிடலாம். சுத்தம் காஞ்சிச்சுன்னா அதே போல் 3 நைட் வந்து நைட்டில் கொஞ்சம் தயிர் ஊற்றி ஊற வச்சுட்டு ஒரு 3 நாள் ஊற வச்சா போதுங்க. சூப்பராக அருமையாக காஞ்சிடும், ஓகேங்களா. அப்படியே காயிட்டு சுண்டைக்காய் ஒரே நாள் எவ்வளோ காஞ்சிருக்கு. இன்னும் 2 நாள் காய வச்சா மொறும் சூப்பராக வந்துடும். இதை மறுபடியும் தயிரில் போட்டு அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போது சுண்டைக்காய் தயிர் ஊற்றி நல்லா ஒரு நாள் ஊற வச்சுட்டு அதில் ஒரு நாள் காய வச்சோம். அவ்வளோ காஞ்சிருக்கு. இப்போ இதை மறுபடியும் வந்து இன்னும் ஒரு 1/4 லிட்டர் தயிர் ஊற்றி அதில் நல்லா கலந்து வச்சிடலாம். கலந்து வச்சுட்டு நைட்டெல்லாம் ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து காய வைக்கலாம், ஓகேங்களா. இன்னும் வந்து தயிர் வந்து ஒரு 300 மில்லி ஊற்றிருக்கோம். லைட்டாக அதில் உப்பு இது போட்டு கம்மியாக தான் இருந்தது. உப்பு தூள் போட்டுருக்கோம், சால்ட்டு போட்டிருக்கோம். இதை வந்து நல்லா வந்து கலந்துட்டு மறுபடியும் அந்த தயிரை வந்து நல்லா கலந்தாச்சு. மறுபடியும் அந்த சுண்டைக்காய் அதில் போட்டு நல்லா கலந்துட்டு மறுபடியும் இதை நல்லா நைட்டெல்லாம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வெயில் எடுத்து காய வச்சிடலாம், ஓகேங்களா. இந்த தயிரில் வந்து ஃபஸ்ட் அன்றைக்கி 1/2 லிட்டர் தயிர் ஊற்றணும். நல்லா கலந்து ஊற வச்சு காய வச்சோம். இப்போ வந்து ஒரு 300 மில்லி ஊற்றிருக்கோம். அதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நைட்டெல்லாம் ஊற வச்சு வெந்தல் நல்லா வரும். தயிர்லேயே நம்ம மோரில் கூட போடலாம். நம்ம இந்த பியூராக தயிர் தான் போட்டுருவோம், தண்ணிலாம் ஊற்றலை. இதில் நல்லா ஊற வச்சு மறுபடியும் ஒரு 2-3 நாள் காய வச்ச போதும் சூப்பரான ஒரு
இந்த வத்தல் வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறைய தரக்கூடியது. அதனால் அடிக்கடி போட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இது வந்து இந்த வத்தல் வந்து அப்படியே சாப்பிட்லாம், எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்லாம், வத்தல் குழம்பு போடலாம், இன்னும் நிறைய ரெசிபி செய்யலாங்க அதில். ஓகேங்களா? வத்தல் குழம்புனா அது மாதிரி ஃபுவரான தயிர் போட்டு நல்லா ஊற வச்சு நீங்கள் வந்து இந்த வத்தலாக்கி எடுத்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது, உடம்புக்கு தேவையான சத்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது முறையாக தயிர் வந்து ஊற்றி நல்லா கலக்கி நைட்லாம் ஊற வச்சிட்டோம். இப்போ அப்படியே எடுத்து வெயிலில் காய வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு 3 நாள் அப்படியே இது எதுலேயும் கலக்கவோ குளுக்கவோ வைக்கவோ தேவையில்லை. அப்படியே ஒரு 3 நாள் காய வச்சுன்னா சூப்பரான சுண்டைக்காய் ஹெல்த்தியான வத்தல் ரெடி ஆகிடும். இப்போ அப்படியே நம்ம கீழே கொட்டி சுத்தமான இடங்களை காய வச்சிடலாம். பாருங்கள், 3வது நாளாக தயிர் நல்லா ஊற்றி நல்லா கலந்து சுண்டைக்காய் எல்லாத்துலேயும் படுற மாதிரி க்ளீனாக தயிர் கலக்கணும். கலந்து க்ளீனாக காய வச்சுங்க. இதுக்கு மேலே தயிரில் ஊற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 3 நாள் காய வச்சிங்கன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான சுண்டைக்காய் வத்தல் ரெடி ஆகிடும். ஓகேங்களா? அப்படியே காயிட்டோம். இது பார்த்திங்கன்னா அந்த சுண்டைக்காயிலேருந்து எடுத்த விதைகள் இதையும் காய வச்சு வச்சுக்கலாம், நமக்கு யூஸ் ஆகும் இது. ஓகேங்களா? இன்றைக்கி 2 நாள் காய்ஞ்சால் போதும், ஒரு நாள் காய்ஞ்சிச்சு, இன்னும் ஒரு நாள் காய்ஞ்சா போதுமாக இருக்கும். அப்படியே எடுத்து சேவ் பண்ணி வச்சிடலாம். நம்ம இது தேவையான ரெசிபி செய்யலாம், ஊறுகாய் செஞ்சால் ஊறுகாயில் போடலாம், சூப்பரான ரெசிபியில் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு நாள் காய்ஞ்சா போதும், அப்படியே க்ளீனாக காய வச்சு எடுத்துடலாம். இப்போ சுண்டைக்காய் வந்து பால் சுண்டைக்காய் வெஸ்ட்மெண்ட்டு அதை கொஞ்சம் லைட்டாக இடித்து அதை ஒரு மாதிரி கழுவிட்டு அதுக்கு ஒரு நாள் காய வச்சோம். காய வச்சதுக்கப்புறமா நைட் எடுத்து வந்துட்டு 1/2 லிட்டர் தயிர் ஊற்றி கொஞ்சம் உப்பு சால்ட்டு போட்டு தயிரில் கலந்து அப்படியே இந்த சுண்டைக்காயை போட்டு நல்லா கலக்கி நைட்டு ஊற வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் எடுத்து காய வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு தயிர் பத்தாத மாதிரி தெரிஞ்சுது. மறுபடியும் இன்னொரு 300 கிராம் தயிர் ஊற்றி கலந்து ஒரு நைட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் 2 நாள் காய வச்சுங்க. மொறுன்னு சூப்பராக ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் லைட்டாக வெள்ளையாக தெரியும் பார்க்குறதுக்கு, ஏன்னா தயிரில் போட்டு காய வச்சுது. மோரில் போட்டு காய வச்சு கொஞ்சம் க்ளியராக தெரியும் பார்க்குறதுக்கு. இல்லை இது மோர் தயிரை போடாதீங்கன்னா இன்னும் பளிச்சு தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த தயிரோடைய காஞ்சது அப்படியே தெரியுது, மொறுன்னு பாருங்கள், சூப்பராக காஞ்சிடுச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படியே டெய்லி வந்து காலையில் ஒரு 10 பீஸ் சாப்பிட்லாம். பிபிக்கு சுகருக்கு இன்னும் பல நன்மைகள் இருக்குது. இதில் வந்து சால்ட்டெல்லாம் போட்டே நம்ம தயிர் போட்டு கலந்து ஊற வச்சு காய வச்சுருக்கோம். அதனால் வந்து டேஸ்ட் வந்து அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த கசப்பு தன்மையோ தோற்பு தன்மையோ எதுவுமே இருக்காது. அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து அப்படியே எண்ணெய் ஊற்றி அப்படியே எண்ணெயில் வந்து நல்லா எண்ணெய் சூடான உடனே எண்ணெயில் போட்டு அப்படியே வறுத்துட்டு சாப்பிடலாம். எதுவுமே போடுறதாலும் அப்படியே சூப்பராக சாப்பிட்லாம். இது அப்படியேவும் சாப்பிட்லாம், வத்தல் குழம்புக்கு சேர்த்து சாப்பிட்லாம். அப்படி பல விதமான ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சுண்டைக்காய். ஓகேங்களா? தயிர் போடுறதால இந்த கலர் வெள்ளை கலர் தெரியும், அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? இதே போல் நீங்களும் பால் சுண்டை இருந்தால் நீங்கள் தயிர் போட்டு காய வைக்கலாம், மோர் போட்டு ஊற வச்சும் வைக்கலாம், இல்லை இல்லாமல் கூட காய வைக்கலாம். ஓகேங்களா? உங்கள் விருப்பம் தான் அது. இது வந்து பச்சை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிட்டு பார்த்தலாம் அப்படின்னு. மொறுன்னு காஞ்சிருக்கு. உப்பு கரெக்டாக இருக்குது. இது அப்படியே சாப்பிட்டு காலி பண்ணலாம், டெய்லி அது சாப்பிட்டு காலி பண்ணலாம். அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்குது. நீங்களும் வத்தல் இருந்தால் செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்டில் எப்படின்னு சொல்லுங்கள். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்து காமிச்சிடறது எப்படின்னு. ஓகேங்களா? எண்ணெய் வச்சுருக்கோம், எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. இப்போ இந்த வத்தலை போட்டுடலாம். வத்தலை போட்டு நல்லா கலக்கிங்க. நல்லா பொடிச்சிங்க. இவ்வளோ தாங்க, சூப்பராக கலர் வந்துடுச்சு, அருமையாக வந்து இது வந்து அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு தான் போதுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன், இல்லை தீஞ்சிடும் ரொம்ப. இது வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ எடுத்துடலாம். அப்புறம் சுண்டைக்காய் வறுத்தாச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் நெய் ஊற்றி அதுக்கப்புறமா சுண்டைக்காயை போட்டு லைட்டாக மிளகாத்தூள் வேணால் கூட சேர்த்து வறுத்து சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் வந்து எதுவுமே சேர்க்கலைங்க, உப்பு மட்டும்தான் எண்ணெய் நம்ம போட்டு காய வச்சுருக்கு. அதனால் எதுவுமே சேர்க்கலை. எண்ணெய் ஊற்றி சூடாகணும்னு அப்படியே வந்து ஒரு திருப்பி க்ளீனாக வறுத்துருக்கோம். அப்படியே சாப்பிட்டு பார்த்தலாம் எப்படிங்க. ஓகேங்களா? மொறுன்னு சூப்பராக அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் வறுத்து கூட சாப்பிட்லாம், அப்படியே பச்சை கூட சாப்பிட்லாம். இதில் பெனிஃபிட்ஸ் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால்
கண்டிப்பாக சாப்பிடுங்க. எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக என்ன வீடியோ பார்த்தா ஒரு லைக்கை போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்படியே வந்து பெல் ஐக்கான் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் பால் சொல்கிறேன். எல்லாத்துலையும் கிடைக்கக்கூடிய பொருள் தான், கிடைக்கிற பொருள்லாம் கிடையாது. கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படின்னு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், நம்ம ஹெல்த்தியாக இருந்து பிபிக்கு சுகருக்கு இன்னும் பல விதமான நன்மைக்கு இது உதவுது. ரொம்ப நல்லது. ஓகேங்களா?